கள்ளக்குறிச்சி அதிமுக கொஞ்சம் ஃபேவரா அப்புறம் இருக்கு. தேனியும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஓகே. தேனி 5 தொகுதி வந்து திமுக சந்தேகப்படுறாங்க சார். ஒண்ணு கள்ளக்குறிச்சி, இன்னொன்னு வந்து பொள்ளாச்சி, 3வது வந்து தேனி, இன்னொன்னு வந்து திருச்சி, அப்புறம் வந்து வேலூர். 5 தொகுதி. இந்த 5 தொகுதி வந்து திமுக ஹைகமாண்டுக்கே கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அதில வந்து பொள்ளாச்சிய மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொள்ளாச்சியும், கள்ளக்குறிச்சியும் அடிச்சு புடிச்சு வந்துரலாம். வேலூர்ல கொஞ்சம் வந்து அந்த கதிரானந்த் வந்து சரியா ஃபங்ஷன் பண்ணல அப்படின்ற மாரி ஒரு கதிரானந்த் மேல அதிருப்தி இருக்கு. வன்னியர்கள் வந்து ஏசி சண்முகத்துக்கு ஓட்டு போட்டாங்க. தலித்துகளும் வந்து அவர் பணத்த குடுத்து மாத்திட்டாரு அவங்கள அப்படின்ற மாரி திமுகல ஃபீல் பண்ணா, இவர் பணம் செலவழிக்கவே இல்ல. கதிரானந்த் பணம் செலவழிக்கவே இல்லைன்ற ஒரு பேச்சு அவங்க கிட்ட இருக்கு ஆக்சுவலா வந்து. ஸோ இந்த மாரி இருக்கும்போது வேலூரும் வந்து அவங்க டவுட்ல தான் வச்சிருக்காங்க வேலூர. தேனியும் வந்து டவுட்ல தான் வச்சிருக்காங்க. திருச்சியையும் டவுட்ல தான் வச்சிருக்காங்க. திருச்சி வையாபுரி, துரை வையாபுரி. ஆமா, துரை வைகோ. ஆனா துரை வையாபுரி வந்து கொஞ்சம் கூட்டணி பலத்தில கொஞ்சம் ஓட்லயாவது வெற்றி பெற்றுருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.